குற்றாலத்துல குளிச்சிட்டு இருக்கும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஜாலியா குளிச்சிட்டு இருக்கிற இதே தண்ணியில தான் சில பேர் மேல நின்று யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட இது உண்மைதான் அப்படின்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? எஸ், குற்றாலத்துல நம்ம தலைக்கு மேல அப்படி என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம குற்றாலத்துல தண்ணி எதையெல்லாம் கடந்து வருது அதை நம்ம எப்படி பார்க்கலாம். அப்புறம் மழைக்காலம் இல்லாத போது கூட குற்றாலத்துல தண்ணி வந்துட்டு இருக்கு, அது எப்படி வருது? தண்ணியே இல்லாம வறண்டு போயிருந்த குற்றாலத்தை எப்பயாவது பார்த்திருக்கீங்களா? இப்போ 2024 இருந்து கடந்த 100 வருஷமா திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்து பல மக்கள் இறந்து போயிருக்காங்க. எதனால அந்த காட்டாற்று வெள்ளம் திடீர்னு வருது? அது மட்டும் இல்லாம குற்றாலத்துல வெள்ளப்பெருக்கும் இல்லாம வறட்சியும் இல்லாம எந்த சீசன்ல போறது கரெக்டான டைம்? அப்புறம் குற்றாலத்தை சுத்தி எந்தெந்த அருவிகள்லாம் குளிக்கலாம், குற்றாலத்துல மக்களுக்கே தெரியாத தடை செய்யப்பட்ட அருவிகள்லாம் என்னென்ன இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐயர் தமிழ். நம்ம வீடியோ ஆரம்பத்துல சொல்லிருப்போம், நம்ம குற்றாலத்துல குளிக்கிற தண்ணிக்கு மேல யார் நின்று யூரின் பாஸ் பண்றாங்களா, இல்ல இது உண்மையிலேயே சுத்தமான தண்ணி தானா அப்படின்னு. ஏன் அப்படின்னா குற்றாலத்துல தண்ணியில குளிக்கிறதையும் தாண்டி சில பேர் இது புனித நீர்னு பாட்டில புடிச்சு ஊருக்கு கொண்டு போறது என்ன, சில பேர் இது மூலிகை தண்ணின்னு அங்கேயே புடிச்சு வாயில ஊத்தி குடிக்கிறது என்ன. இந்த நிலைமையில யோசிச்சு பாருங்க, குற்றாலத்துல மேல இருந்து வர தண்ணி நான் சொன்ன மாதிரி அசுத்தமா இருந்தா எப்படி இருக்கும்? சரி, இப்போ நம்ம டைரக்டா क्वेश्चனுக்கு வருவோம். நம்ம குளிச்சிட்டு இருக்கிற குற்றால தண்ணிக்கு மேல உண்மையிலேயே மக்கள் யாரும் நின்று சிறுநீர் கழிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஆமாங்க. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க குற்றாலத்துல தண்ணி முதல்ல எங்க இருந்து வருதுன்னு அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம குற்றாலம் ஊர்ல குளிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை அருவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது மொத்தம் 9 அருவிகள் குற்றாலத்தை சுத்தியே இருக்கு. பேரருவின்னு சொல்லப்படுற மெயின் ஃபால்ஸ், ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழத்தோட்ட அருவி மற்றும் பழைய குற்றால அருவி. இந்த 6 அருவிகளும் மக்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்ட அருவிகள். மீதி 3 மக்கள் குளிக்க தடை செய்யப்பட்ட அருவிகள். அது என்னன்னு நம்ம வீடியோ போக போக டீடைலா பார்ப்போம். நம்ம முதல்ல ஒரு क्वेश्चन கேட்டிருப்போமே, அதுக்கு நம்ம இப்ப எக்ஸாம்பிளா எடுக்க போறது குற்றாலத்துடைய முக்கியமான அருவி மெயின் ஃபால்ஸ். நீங்க குற்றாலத்துக்கு போன உடனே முதல்ல குளிக்கிற அருவி இந்த மெயின் ஃபால்ஸா தான் இருக்கும். குற்றால சிட்டியோட நடுவுல முக்கியமான இடத்துல இருக்கிறதும் இந்த அருவி தான். அதனால தான் இது பேரு மெயின் ஃபால்ஸ். தென்காசி மாவட்டத்துல பல மலை பள்ளத்தாக்குகளை தாண்டி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ஆறு ஓடுதுங்க. அதோட பேரு தான் சிற்றாறுன்னு சொல்லுவாங்க. அந்த சிற்றாரோட முடிவு பகுதி தான் குற்றாலத்துல இருக்கிற மெயின் ஃபால்ஸ். கிட்டத்தட்ட இந்த மெயின் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா கடல் மட்டத்துல இருந்து 500 அடி உயரத்துல இருக்குங்க. இந்த சிற்றாறுல இருந்து வர தண்ணி, அதாவது மெயின் ஃபால்ஸ்ல வந்து விழுகிற தண்ணி ஃப்ரெஷ்ஷா டைரக்டா வர்றதான்னு கேட்டா அதான் கிடையாது. குற்றாலம் அருவிக்கு மேல ஒரு 500 அடி உயரத்துல இருக்கிறது தான் செம்பகதேவி அருவி. இங்கேயும் சில மக்கள் குளிப்பாங்க. அவங்க குளிச்சிட்டு மீதி வர்ற தண்ணி தான் குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு வருது. லாஜிக்கா பார்த்தோம் அப்படின்னா செம்பகதேவி அருவி மக்கள் குளிச்சிட்டு மீதி வர்ற தண்ணி தான் மெயின் ஃபால்ஸுக்கு வருது. ஃப்ரெஷ்ஷான வாட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா செம்பகதேவி அருவி மேடு பகுதியில இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி மெயின் ஃபால்ஸ் கீழே இறங்கி வருதுங்க. வர்ற வழியில பல செடி கொடி மரங்களை கிராஸ் பண்ணி வரதுனால 100% தானாவே சுத்திகரிக்கப்பட்டதா மெயின் ஃபால்ஸுக்கு வரதா சொல்றாங்க. என்னவோ நம்ம முதல்ல கேட்டமே ஒரு கேள்வி, இப்ப நம்ம சொன்னதை வச்சு நீங்களே அதுக்குண்டான பதில முடிவு செஞ்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்னேனே குற்றாலத்துடைய தடை செய்யப்பட்ட 3 அருவிகள் அப்படின்னு, அதுல செம்பகதேவி அருவியும் ஒண்ணுங்க. வருடத்துல சில நாட்கள் மட்டும் வனத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு குளிக்க போகலாம், மற்ற நாளுகள் அருவியை பார்க்க மட்டும்தான் போகலாம். சரி, இந்த செம்பகதேவி அருவி தான் சிற்றாருடைய ஆரம்பமானு கேட்டா அங்கதான் திருப்பு முனைய. செம்பகதேவி அருவிக்கும் பின்னாடி மேல 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் தேனருவி. தேனருவி எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. கடல் மட்டத்துல இருந்து 1500 அடிக்கு மேல இருக்கிற இந்த தேனருவியை கடந்து அடுத்து செம்பகதேவி அருவி கடந்து வந்த தண்ணி தான் கடைசியா மெயின் ஃபால்ஸுக்கே வருது. இப்போ இந்த தேனருவியை கம்ப்ளீட்டா தடை செஞ்சுட்டாங்க. தமிழ்நாட்டுடைய ரிசர்வ்டு ஏரியா பகுதியில இந்த ஒரு அருவியும் உண்டு. காரணம், தண்ணி விழுகிற அந்த இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மழை தண்ணிகள் இங்க அதிகமா இருக்கிறதுனாலயே மக்களுக்கும் ஆபத்து ஏற்பட்டக்கூடாதே அப்படிங்கிறதுக்காகவும் தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம மேப் எடுத்து பார்த்தா கூட குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு மேல செம்பகதேவி அருவி இருக்கும். அதுக்கும் மேல இந்த தேனருவியை பார்த்தா மேப்லயே இருக்காது, கம்ப்ளீட்டா தூக்கிருப்பாங்க. காரணம், மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா உங்களுக்காக நான் தேனருவி இருக்கிற மேப்பை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். குற்றாலத்துல பாத்தீங்கன்னா குளிக்க போற மொத்த மக்கள்ல 100ல ஒரு ஆள் தான் அந்த தேனருவி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு தடைகளையும் மீறி குளிச்சிருப்பாங்க. அவங்களாலையும் கூட பாத்தீங்கன்னா அந்த தேனருவியுடைய மைய பகுதிக்கு மட்டும் போகவே முடியாது. சரி, தேனருவி தான் சிற்றாருடைய ஆரம்பமானு கேட்டா மறுபடியும் கிடையாதுங்கிறது தான் பதில். எஸ், இந்த சிற்றாறு தேனருவிக்கும் மேல 25 கிலோமீட்டர் தூரத்துல கேரளாக்குள்ள புகுந்து கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் இருக்கிறது தான்
பால் அருவி. கிட்டத்தட்ட இந்தியாலேயே 32வது உயரமான அருவி தான் இந்த பால் அருவி. கடல் மட்டத்துல இருந்து 2000 அடிக்கு மேல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த அருவியோட பின்னாடி இருக்கிற மலைகள்ல இருந்து தான் அந்த மலைகள்ல மேகங்கள் உரசி வர்ற தண்ணி தான் முதல்ல பாலருவிக்கு வந்து சிற்றாறு அப்படிங்கிற ஒரு ஆறு வழியா கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு போய் தேனருவியை கடந்து அடுத்து செம்பகதேவி அருவியும் கடந்து 30 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி சிற்றாருடைய கடைசி முடிவா இருக்கிறது தான் மெயின் ஃபால்ஸ் உடைய தண்ணி. மெயின் ஃபால்ஸ்ல குளிக்கிற தண்ணி அதுக்கப்புறம் எங்க போகும்னு கேட்றாதீங்க. அங்க பல மக்களுடைய குளியலுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த தண்ணி பயங்கர டேமேஜ் ஆயிருக்கும். அந்த தண்ணி இதுக்கப்புறம் எந்த அருவிக்கும் போகாது. இதுக்கப்புறம் கீழே போனா கொஞ்சம் தூரத்துல கடல் மட்டமே வந்துடும். மேபி அந்த தண்ணியை ரீசைக்கிளுக்காக கூட அனுப்பலாம். இந்த கேரளாவுடைய பாலருவில இருந்து சிற்றாறு தண்ணி ஓடி வருது. அந்த சிற்றாருடைய இடைப்பட்ட பகுதியில இருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு அந்த தண்ணியும் பல ரூட்டா பிரிஞ்சு போறது தான் குற்றாலத்துல இருக்கிற மற்ற அருவிகள். அதாவது ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி, பழத்தோட்ட அருவி. சரி, திடீர்னு எப்படி அந்த காட்டாற்று வெள்ளம் வருதுன்னு இப்ப நம்ம பார்ப்போம். கேரளாவுடைய பாலருவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள தேனருவி, தேனருவில இருந்து செம்பகதேவி அருவி, செம்பகதேவி அருவியில இருந்து குற்றாலம் அருவிகள். இப்ப நான் சொன்ன 3 இடைப்பட்ட பகுதிக்கும் நடுவுல பல மலைக்காடுகள் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குல பறந்து விரிஞ்சிருக்கும். இந்த 3 காட்டு பகுதியிலையும் மழை பெஞ்சாலுமே ஈவன் கேரளாவுடைய கொல்லம் பகுதி அதாவது பாலருவி இருக்கிற காட்டுல மழை பெஞ்சாலுமே காடுகள்ல எவ்வளவு அளவு மழை பெய்யும் அந்த மொத்த தண்ணியும் சிற்றாறுல தான் வந்து வடியும். சிற்றாறு எங்க வந்து முடியுது? குற்றால அருவிகள்ல வந்து முடியுது. இப்ப நான் சொன்ன 3 இடத்துலயுமே எந்த காடுகள்ல மழை பெஞ்சாலும் கூட அந்த மொத்த தண்ணியும் பல கிலோமீட்டர் தூரம் பள்ளத்தாக்குல வேகமா ஓடி வந்து கடைசியில குற்றாலத்துடைய எல்லா அருவிகளையும் தான் வெளிப்படும். அதுக்கு பேர் தான் காட்டாற்று வெள்ளம்னு சொல்லப்படுது. அதாவது காடுகள்ல இருந்து வர்ற வெள்ளம்னு சொல்றாங்க. குற்றாலத்துல ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி, பழத்தோட்ட அருவி அப்படின்னு மொத்தம் 4 அருவிகள் இருக்கு. அப்புறம் பழைய குற்றாலம் மற்றும் மெயின் ஃபால்ஸ், இந்த 2 தான் குற்றாலத்துடைய பெரிய அருவிகள். இந்த 2 அருவிகளுக்கு உள்ள வெவ்வேறு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பழைய குற்றாலத்துல பாத்தீங்கன்னா தண்ணி உயரத்துல இருந்து விழுகும். கிட்டத்தட்ட குளிக்கும் பொழுது முதுகுல மசாஜ் பண்ற மாதிரியே தண்ணி வேகமா வந்து அடிக்கும். ஆனா மெயின் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே ஸ்மூத்தா ஊத்துன்னு சொல்லப்படுதுங்க. காரணம் மெயின் ஃபால்ஸுக்கு நடுவுல ஒரு குட்டி கிணறு இருக்கு. அதுதான் பொங்குமாங்கடல். கிட்டத்தட்ட 19 மீட்டர் ஆழமுள்ள அந்த பொங்குமாங்கடல்ல தான் வேகமா ஓடி வர அந்த குற்றாலம் தண்ணி வந்து விழுகுது. அந்த பொங்குமாங்கடல்ல இருந்து வழிஞ்சு வர தண்ணி இருக்கு, அதுதான் மக்கள் மேல வந்து விழுகுது. நீங்க பாத்துட்டு இருக்கிற இதுதான் பொங்குமாங்கடலுடைய கிணறு. குற்றாலம் சீசன் தண்ணி இல்லாத போது எடுத்த வீடியோ. அதே மாதிரி நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிற இதுதான் குற்றாலத்துடைய வறண்டு போன காட்சி. இதுவும் வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பகுதி. சரி, எப்பதான் குற்றாலத்துக்கு குளிக்க போற சரியான டைம் அப்படின்னா அதை இப்ப டீடைலா பார்ப்போம். தயவு செஞ்சு வருடம் பிறந்து மட்டும் போயிடாதீங்க. ஜனவரியில இருந்து கோடை காலத்துடைய ஆரம்பமான மார்ச், ஏப்ரல் வரையும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. வறண்டு போன பாலைவனமா மாறிடும் குற்றாலம். அந்த டைம்ல குற்றாலத்துல பராமரிப்பு பணி தான் நடந்துட்டு இருக்கும். அப்ப போனீங்கன்னா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய வேண்டியதுதான். வருடத்துடைய கடைசி பகுதி அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரையும் தண்ணி மிதமா வந்துட்டு இருக்கும். கூட்டமும் ரொம்ப இருக்காது. இப்ப நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். 3வதா பார்க்க போறது ஜூன்ல இருந்து செப்டம்பர். இதுதான் உண்மையான குற்றாலத்தோட சீசன். மக்கள் கூட்டமும் மழை மோதும், தண்ணியும் அதுக்கு ஏத்த மாதிரி அருமையா வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி காட்டாற்று வெள்ளமும் இதே சீசன்ல தான் அப்பப்ப திடீர்னு வரும். ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. இதோட இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோல சில தடை செய்யப்பட்ட அருவிகளை பத்தி சொல்லியிருப்போம். எக்காரணத்தை கொண்டும் அந்த அருவிக்கு பர்மிஷன் இல்லாம போயிடாதீங்க. பெரிய விபத்துக்குள்ளாயிடும். காரணம் ஏற்கனவே காலங்காலமா பல விபத்துகள் நடந்த பகுதி அது. அதே மாதிரி குற்றாலத்துல யூரின் பாஸ் பண்ண தண்ணி வருமோ அப்படின்னு கேட்டிருப்போம். பிராக்டிகலா பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி பல காடுகளை கடந்து பல கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி வரதுனால அந்த தண்ணியில எந்த கசடும் இருக்காது, எந்த அசுத்தமும் இருக்காது. அதனால 100% குற்றால அருவிகள் இருந்து வர்றது சுத்தமான மூலிகை தண்ணி தான். யாருமே பயப்பட வேண்டாம். தைரியமா நீங்க குற்றால அருவிகள்ல போய் குளிச்சிட்டு வரலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க குற்றாலத்துக்கு எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கீங்க அண்ட் குற்றால அருவிகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சில சீர்கட்டான விஷயம் இருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.